இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது 15வது ஸ்டிச்சு, ஸ்ட்ரிப்டு லீஃப் ஸ்டிச். இது நீங்கள் 2 விதமாகவும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஒரே விதமாகவும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நான் ஃபஸ்ட் ஸ்டெப் சொல்லிடுறேன், ஒரு செகண்ட் ஸ்டெப். ஸோ இதில் வந்து இதில் ஃபஸ்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இது உங்களுக்கு புரியலைன்னா இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 2 3 போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் கீழே எடுத்து ஆரம்பிக்கணும். 1 2 லாக். நம்ம ஸ்டெப்பு பட்டன் ஸ்டிச் போட்டுருக்கோம், அதே மாதிரி தான். 1 2 லாக். லீஃப் ஸ்டிச் போட்டுமே அது 1 2 3 லாக். ஓகே, இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தேவை எனக்கு. ஸோ குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு அடுத்தது போடுறேன். 1 2 3 லாக். 1 2 3 லாக். குட்டி செயின் ஸ்டிச். 1 2 3 லாக். 1 2 3 லாக். 4 செயின். 1. ஏன் நான் ஃபஸ்ட்லேயே செயின் போடலை, அடுத்தடுத்து செயின் போட்டிருக்கேனாக்கா இங்கேக்கும் க்ளோஸராக இருந்தால் தான் அது ஒரு வி ஷேப் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு அந்த செயினே மறைச்சிடும், ஏன்னா அதுக்கு மேலே ஸ்டிச் வந்துடும். ஸோ இங்கே எடுத்தோடனே நீங்கள் செயின் போட்டிங்கன்னா இந்த வி கொஞ்சம் கீழே இறங்கிடும். இது ஈவனாக இருக்குல்ல, இது டிஃப்ரென்ஸ் படும். அதனால தான் செயின் ஸ்டிச் அங்கே ஸ்டார்டிங்கில் போடலை, அதுக்கப்புறம் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்டிச்சஸும் முடிச்சுட்டு மறக்காமல் சுற்றி செயின் ஸ்டிச் கட்டாயமாக போட்டே ஆகணும். இது ஸ்ட்ரிப்டு லீஃப் ஸ்டிச். எப்படி நான் செயின் ஸ்டிச் போடுவேன், எங்கே ஓட்டை இருக்கோ அங்கே குத்திடுறேன். அப்போது இன்னொரு ஓட்டை வந்து எக்ஸ்ட்ரா ஆகாது, துணி வந்து டேமேஜ் ஆகாது. ஆல்ரெடி இருக்க ஓட்டையிலே போடும்போது ஸ்டிச்சஸ் வந்து கிளியராகவும் இருக்கும், அந்த ஹோல்ஸும் மறையும். ஓகேவா? எந்த ஹோல்ஸ்னாக்கா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச் போட்டோம்ல, இந்த ஃபெதர் ஸ்டிச் லீஃப் ஸ்டிச்சோட லாஸ்ட் எட்ஜில் இருக்க சின்னதாக ஒரு ஹோல் இருக்கும். நம்ம போட்டாலே ஒரு குட்டியாக ஒரு ஓட்டை ஃபார்ம் ஆகும்ல, அந்த இதில் நீங்கள் குத்திட்டிங்கனாக்கா அந்த ஹோல் வந்து மறைஞ்சிரும். இப்போ இந்த இடத்துல ஷார்ப் எட்ஜ் கொடுக்கணும். செயின் செயின் குட்டி கிராஸ் செயின், அதுக்கப்புறம் லீஃப் ஸ்டிச் செயின் ஸ்டிச் கொடுத்தணும். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி நான் ஒரே ஒரு சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே ஆரம்பித்தோம் நம்ம ஃபஸ்ட்டு. இது 1 எடுத்துகிட்டு இது வந்து 1. ஓகே, எடுங்க, இன்னொரு லைனுமே போட்டுடுறேன். ஓகேவா? கீழே எடுத்துட்டேன். இது வந்து 1. இங்கே 2 எடுத்து இங்கே 3 குத்தி செயின். ஓகே, இது ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். அதுவே எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக ஆரம்பிக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். 1 2 லாக். ஓகே, இப்போ நான் செயின் ஸ்டிச் போடலை, ஏன்னா எனக்கு அந்த வி எட்ஜஸ் வேணும், அதனால். ஓகேவா? இப்போ சின்னதாக செயின் போட்டிருக்கேன், கிட்ட கொஞ்சமாக தூரம், கிட்ட, இப்படி தான் கண்டினியூ பண்ணணும். இது வந்து தூரம் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ஸ்டிச் மோஸ்ட் ஆஃப் லீஃப் மாதிரி இருக்க ஷேப், திலகம் ஷேப்பில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டிச். நிறைய ஒரு லீஃப் இருக்குனாக்கா இந்த லீஃப் ஒன்று கொடுத்துட்டு ஃபுல் லீஃப் நம்ம பார்த்தோம்ல, ஃபுல் லீஃப் இப்படி 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 அந்த லீஃப் ஸ்டிச் கொடுப்பாங்க. இது ஒன்று கொடுக்கும்போது அது சீக்கிரமாக ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கு டைம் அதிகமாக இருக்கும், இது டைம் கொஞ்சம் நேரத்துலேயே முடிஞ்சிடும். கம்பேரிங் பண்ணும்போது இதோட இது கம்பேர் பண்ணாக்க இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால இந்த ஸ்டிச்சஸ் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் பண்ணுறேன், இது நீங்கள் பண்ண வேண்டியதில்லை, இது உங்களுக்கு புரியாதுன்றதால இது சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் 1 2 3 கீழே இழுத்து 4 லாக் 5 செயின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், நான் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ஒரு செப்பரேட்டாக வீடியோஸ் போடுறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.